வெர்ஷன் 2 இந்த வீடியோவில் பேட் மெமரி இரேசர் சீரிஸோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் லீகன் ஜெயோங்கை ஹக் பண்ணி நீ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங்கு எதுவுமே புரியாமல் லீகன் கிட்ட என்ன நீ சொல்கிறேன்னு கேட்குறா. அதே நேரத்தில் லீகனுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சு நீ ஓகேவான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் லீகனை செக் பண்ணுறாங்க. அப்போது லீகனுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் தௌஷலும் ஜெயோங்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க லீகன் மேலே லீகனுடைய பேட் மெமரிலாம் இரேஸ் பண்ணி அவன் மேலே டெஸ்ட் பண்ணியிருந்ததால அவனுக்கு எதுவும் இல்லைன்னொடனே ரெண்டு பேரும் சந்தோஷமாகறாங்க. ஆனால் ஜெயோங் அவன் மனசுக்குள்ள மேபி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டால் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பானோ அதோடைய சைடு எஃபெக்டாக இருக்குமோன்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீகன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அப்போது அவனுடைய பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. லீகனுடைய பேரண்ட்ஸ் லீகன் கிட்ட எங்களை உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. லீகன் என்னுடைய பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன சிற்பம் செதுக்கிறவங்களா, என்ன இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்களேன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் அவங்க என்ன உன்னுடைய மண்டையில் அடிபடிச்சான்னு கேட்குறாங்க. அது கேட்டதும் லீகன் கத்தி அங்கே இருக்க மிரர் எடுத்து பார்த்து இல்லை என்னுடைய ஹேண்ட்ஸம் ஃபேஸ்க்கு எதுவும் ஆகலை, நான் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன்னு சொல்கிறான். சரி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான். அதை கேட்டதும் லீஷன் எதுவும் இல்லை, நீ படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இப்போ தான் அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அவனை கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்கன்னு சொல்கிறான். லீகன் கிட்ட உன்னுடைய லாஸ்ட் மெமரி உனக்கு எது ஞாபகம் இருக்குன்னு கேட்குறான். அதை கேட்டதும் லீகன் நான் ஜூனியர் பேட்மிண்டன் ஃபைனல்ஸில் விளையாடிட்டு இருந்தேன், அந்த கேமில் நான் வின்னும் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் தோங்ஷில் ப்ரொஃபஸர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. தோங்பல் ப்ரொஃபஸர் கிட்ட நம்மளுடைய கிரேட் சக்ஸஸ் இதுக்காக கன்ஃபார்ம் நம்மளுக்கு நோபல் ப்ரைஸ் ஆச்சும் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ப்ரொஃபஸர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதில் எந்த ப்ராப்ளமும் வராதில்ல, ரெட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி இதில் எந்த ப்ராப்ளமும் வராதுல்லன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ தோங்ஷல் இல்லை சான்ஸே இல்லை, நாங்கள் லீகனை ஃபுல்லாக கவனிச்சிட்ருக்கோன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஜெயோங் லீகனுடைய சைடு எஃபெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு லீகனுடைய ரூம்க்கு வெளியே நின்றுட்டுருக்கா. அப்போ லீகனுடைய ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே இருக்கிறத பார்த்து அவள் பொறுமையாக அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் சீனில் லீகனுடைய பேரண்ட்ஸ் தோங்ஷல் கிட்ட நீங்கள் பேட் மெமரிஸ் மட்டும்தான் அழியும்னு சொன்னீங்க, ஆனால் அவனுடைய முக்கால்வாசி மெமரிஸ் போயிடுச்சு, என்னதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு தோங்ஷல் அவன்கிட்ட குட் மெமரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, அவன்கிட்ட நிறைய பேட் மெமரிஸ் தான் இருந்துச்சு, அதனால தான் அதை நாங்கள் அழிக்க வேண்டியதாகிடுச்சு. அதே நேரத்தில் லீகனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணும் இருக்கான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ லீகனுடைய பேரண்ட்ஸ் லீகனுடைய ஃப்ரெண்டு கிட்ட நீ அவனுடைய ஃப்ரெண்டு தானே உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. லீகனுடைய ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் தோங்ஷில் என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே நாங்கள் லீஷனுடைய பெர்மிஷனோட தான் பண்ணோன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதோ லீகனுடைய பேரண்ட்ஸ் லீஷனை பார்த்து நீ எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, லீகனுக்கு இதனால் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னால் அந்த பேர்டனை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் லீகன் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஹார்ட் காமிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜெயம் லீகனை பார்க்க வரும்பொழுது அப்போ லீகன் ஸ்பீடாக ஜெயோங்க ஸ்டோர் ரூமில் எடுத்துடுறான். அதை பார்த்ததோ ஜெயோங் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறா. லீகன் நீ என்ன தேடிட்டு இருக்கேன்னு நினச்சேன், அதனால தான் நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அதை கேட்டதோ ஜெயோங் நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கிடையாது, நான் உன்னுடைய டாக்டர்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் என்ன உனக்கு உண்மையாகவே என்ன ஞாபகம் இல்லையான்னு சொல்கிறான். அதே நேரத்தில் வெளியே ஒரு நர்ஸ் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அந்த ஸ்டோர் ரூமை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் லீகன் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து ஜெயோங் டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் இங்கே பாரு, இந்த ரூமில் நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், இப்போ நான் டோரை ஓப்பன் பண்ணால் அவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் லேட்டேயும் அங்கே வந்து அவன் டோரை ஓப்பன் பண்ணன்னு சொல்கிறான். லீகன் டோரை ஓப்பன் பண்ண வரும்பொழுது ஜெயோங் வந்து லீகனை ஸ்டாப் பண்ணி இல்லை ஓப்பன் பண்ணாதன்னு சொல்கிறான். லீகன் ஏன்னு கேட்குறான். அப்போ ஜெயோங் லீகனுடைய ஒரு கையை அவன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து இவனுடைய பேட் மெமரிஸை நாங்கள் இரேஸ் பண்ணிட்டோம், ஆனால் இவனுடைய கை இன்னும் சரியாகலை, அப்போனா எங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் முழுமையடையலைன்னு சொல்லிட்டு லீகனை கூப்பிட்டு நீயே இந்த கை யூஸ் பண்ணாமல் இருக்க, அந்த கையை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் இல்லை எனக்கு இந்த ஒரு கையே போதும், இதுலேயே நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன், அதுவே போதும்னு சொல்கிறான். அதே நேரத்தில் வெளியே டேயும் நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ண மேபி செக்யூரிட்டியை கூப்பிடலான்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் ஜெயோங்க ரொம்ப டென்ஷன் ஆகி நீ அங்கே இருக்க பேஸ்கெட்டில் ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் லீகன் நான் ஒரு பேஷண்ட், என்ன நீ போய் அங்கே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறா, எனக்கு இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ, நீ என்னுடைய டாக்டர், நீ போய் அதில் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறா. அதை ஜெயம் நீ தானே சொன்ன நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்க்காக நீ இது கூட பண்ண மாட்டியான்னு கேட்குறா. லீகன் ஆமாம் நீ என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான், ஆனால் உன்னை விட ஃபர்ஸ்ட் என்ன தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறா. அதை கேட்டதோ ஜெயம் சரி ஓகே வா நம்ம ராக் பேப்பர் சிசர் விளையாடலான்னு சொல்கிறான். அதே நேரத்தில் செக்யூரிட்டி டோரை ஓப்பன் பண்ண வரும்போது
ஜெயங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "என்னாச்சு? டாக்டர் நம்மள கூப்பிடுறாரு. வாங்க போலாம்ன்னு" சொல்லிட்டு எல்லாரும் அங்கருந்து போயிடுறாங்க. ஜெயங் போகும்போது திரும்பி லீகன பார்த்துட்டு போறா. லீகன் எல்லாரும் போனதுக்கப்புறம், ஜெயோங் இந்த மாதிரி என் கூட பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்றான். அதே நேரத்துல லீகன பார்க்க அவனுடைய பேரண்ட்ஸ் உள்ள வராங்க. ஆனா ரூம்ல லீகன் இல்லாதத பார்த்து அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அதனால டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் ரொம்ப பதட்டமாகி லீகன் எங்கன்னு சொல்லி எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜெயங்க காமிக்கிறாங்க. ஜெயங் அவளுடைய பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு ஆன்சைட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லி பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ பேசிட்டு அந்த பேஷண்ட் அங்கேருந்து போகும்போது ஜெயோங் லீகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாத நினச்சி பார்க்குறா. அதில் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவனுடைய ஃபேஸில் நான் கை வச்சுட்டேன். மேபி அதோடைய சைட் எஃபெக்டாக இருக்குமோன்னு யோசிக்கிறா. அதே நேரத்தில் லீகன் அவனுடைய வீட்டில் பாத் டப்பில் இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி அவன் கேமை வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கினதை நினச்சி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் அவன் ப்ரைஸை வாங்கிட்டு அங்கேருந்து தூக்கி காமிக்கிறான். லீகன் குளிச்சுட்டு அழகா ரெடியாகி வெளியே வரான். அப்போ லீஷன் அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். லீகன் ஹாஸ்பிட்டலில் பாத்டப் இல்லை, எனக்கு அங்கே ரொம்ப போரிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, இது என்னுடைய ரூம் தானே, ஆனால் எனக்கு ஏன் அந்த ஃபீலிங்கே வரலன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் லீஷன் ஸ்பீடாக அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் மறைச்சி வச்சுட்டு, ஆமாம் ஆமாம் இது உன்னுடைய ரூம் தான் சொல்கிறான். லீகன் அங்கே இருக்க பெட்டில் உட்காந்து வீட்டோடைய பெரிய பையன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனால் இந்த நாய்க்குட்டி என்னை கண்டுக்கவே இல்லை. இது இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா வெயில் அடிக்கும் போது வெயிலில் படுக்க வைப்பேன், குளிர் வரும்போது நான் குளிரில் படுக்க வைப்பேன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது லீகனுடைய பேரண்ட்ஸ் ஸ்பீடாக உள்ளே வந்து ஏன்னா அவன் இன்னும் அவனுடைய சூட்கேஸை ஓப்பன் பண்ணலையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது லீகன் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரான். அதை பார்த்ததும் லீகனுடைய அப்பா என்ன இவன் உண்மையாகவே ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ லீகனுடைய அம்மா நீ ஏன் லீஷனுடைய ட்ரெஸ் போட்டிருக்கன்னு சொல்ல வரும்போது லீகனுடைய அப்பா ஸ்டாப் பண்ணிடுறாரு. லீகன் வெளியே வந்து ஆமாம் எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, திரும்ப வந்தால் தானே என்னுடைய மெமரி திரும்ப வர எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, என்னதான் இருந்தாலும் நான் உங்களுடைய பையனாக இருக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆமாம் அங்கே இருக்க படிக்கட்டில் இருந்து தான் நான் கீழே விழுந்தேனா இல்லை ஹேண்ட் ரிவரில் இருந்து நான் கீழே விழுந்தேனான்னு கேட்குறான். அதை கேட்டதும் லீஷனும் லீகனுடைய அப்பாவும் 2 பேரும் டக்குன்னு இல்லை இல்லை நீ அங்கே இருக்க படிக்கட்டில் இருந்து தான் கீழே விழுந்தேன்னு சொல்கிறாங்க. லீகன் சரி ஓகே என்னுடைய பேட்மிண்டன் கெரியர் என்னாச்சுன்னு கேட்குறான். அதை கேட்டதோ லீகனுடைய அம்மா நீ அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்ட, இப்போ நீ ஒரு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. லீகன் சரி ஓகே மேபி எனக்கு போக போக என்னுடைய மெமரிலாம் திரும்ப வந்துடும்னு சொல்லிட்டு அவன் பொறுமையாக கீழே வந்து அவனுக்கு பிடிச்ச காரை அவனே செலக்ட் பண்ணிவிட்டு நான் டாக்டர் கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். அதே நேரத்தில் ஜெயங்க காமிக்கிறாங்க. ஜெயங் டோங்ஷல் கிட்ட லீகன் நான் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் நினச்சிட்டு இருக்கான், மேபி இந்த ஆப்ரேஷனுடைய சைடு எஃபெக்டாக கூட இருக்கலான்னு சொல்கிறா. அதை கேட்டதோ தோங்ஷல் என்னன்னே சொல்கிற, இந்த ஆப்ரேஷன் ஃபுல் சக்ஸஸ் நான் நினச்சிட்டு இருந்தேனே, இது எப்படி நடக்கும்? லீகனுடைய லைஃப்பில் நிறைய பேட் மெமரிஸ் இருக்குது. அவன் எப்பயுமே அவனுடைய தம்பியுடைய ஷேடோவாக தான் இருந்தான். அவன் லைஃப்பில் நிறைய சந்தோஷமான விஷயம் கிடையாது, அதனால அவன் சூசைடே பண்ணிட்டான். ஸோ இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அவனுடைய லைஃப்பை நம்ம அவன்கிட்ட இருந்து எடுத்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அதே நேரத்தில் லீகன் ஸ்பீடாக வந்து வெளியே இருந்து அவங்க 2 பேர் பேசுகிறத கேட்க வரான். ஆனால் கரெக்டாக நர்ஸ் வந்து லீகனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஜெயம் தோங்ஷல் கிட்ட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அப்போ அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி என்ன நடிக்க சொல்கிறீங்களான்னு கேட்குறா. தோங்ஷல் நான் அந்த மாதிரி சொல்லலை, அவன் உன்னுடைய பேஷண்ட், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கோ, மேபி இந்த சைட் எஃபெக்டோடைய ரீசன் என்னன்னு கண்டுபிடி, அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் லீகனை காமிக்கிறாங்க. நர்ஸ் லீகனுடைய பேண்டேஜை சேஞ்ச் பண்ண வராங்க. ஆனால் லீகன் ரொம்ப கத்துறான். நர்ஸ் லீகன் கிட்ட நான் தொடவே இல்லைன்னு சொல்லிட்டு பேண்டேஜை சேஞ்ச் பண்ணும்போது உன்னால் நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியதாகிடுச்சு, உன்னுடைய ஆப்ரேஷனுக்கு அப்புறம் டாக்டர் ஜெயோங் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்கும் போது ஜெயோங்க காமிக்கிறாங்க. ஜெயோங்க அவனுடைய அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவள் கால் அட்டன் பண்ணதும் அவளுடைய அம்மா நீ எப்பயுமே ஹாஸ்பிட்டல்லே இருக்க, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சு எங்களை வந்து நீ பார்த்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஜெயோங் நான் என்ன பண்ணுறது, உங்களுக்கே தெரியும்ல எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும்னு சொல்கிறா. அப்போது ஜெயங்கோடைய அம்மா நீ வீட்டில் இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் பண்ணாத, உன்னுடைய துணியை அங்கே இங்கே நீ தூக்கி போட்டு வச்சுருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜெயோங் என்னுடைய அம்மாவுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறா. அப்போ 2 பேரும் அதை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லீகன் சிரிச்சுட்டே உள்ளே வந்து என்ன என்னுடைய மதர்-இன்-லா கிட்ட பேசுகிறியான்னு கேட்குறான். ஜெயோங் டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு என்ன நீ கனவு காண்றியான்னு கேட்குறா. லீகன் ஆமாம் நான் கனவு தான் கண்டேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் கூட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஜெயம் ஆமாம் அது நடக்கும், ஆனால் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் நான் கிடையாதுன்னு சொல்கிறா. லீகன் என்ன உனக்கு உண்மையாகவே நான் ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டேன்.
நான் சொன்னாங்க, "ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நீ தான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டியாமே! என்ன ரெஸ்ட் ரூம் கூட நீ தான் கூட்டிட்டு போனியாமே! அப்போ இது லவ் இல்லன்னா என்னன்னு?" கேட்குறான். ஜெயம், "நான் ஒரு டாக்டர். டாக்டரா இருக்கறதால நான் இதெல்லாம் உனக்கு பண்ணேன். இதுக்கும் லவ்வுக்கும் சம்மந்தமே இல்லன்னு" சொல்றா. லிகன் ஜெயம் கிட்ட, "என்ன உனக்கு உண்மையாவே நான் யாருன்னு தெரியலையா? ஆனா எனக்கு நீ யாருன்னு நல்லாவே தெரியும்ன்னு" சொல்றா. அப்போ ஒரு டாக்டரா வந்து ஜெயங்க திட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. "நீ இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்பாயில் பண்ணிட்ட. நீ பண்ணதால தான் லீகனுக்கு சைட் எஃபெக்ட் வந்துச்சு. எல்லாமே உன்னால தான்" சொல்றாங்க. அதே நேரத்தில லீகனும் வந்து, "நீ என்ன பண்ண? என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் உடைய எல்லா மெமரியும் எடுத்துட்ட. இப்போ நீ தான் என்னுடைய மெமரியில இருக்கன்னு" சொல்லி திட்டுறான். இதெல்லாம் யோசிச்சுட்டே ஜெயம் டக்குன்னு எழுந்துக்கிறா. அதே நேரத்தில லீஷனும் சேயோங்கும் ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ மேனேஜர் அங்க வந்து லீஷன பார்த்து, "நான் பயந்துட்டேன். நீ என் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன்னு" சொல்லும்போது, சேயோனும் ரொம்ப பயந்துட்டா. "எனக்கு தெரியாது. நீயும் உன் அண்ணனும் இவ்ளோ க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு" சொல்லிட்டு அமைதியா அங்கருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல சியோன் வந்து அவர்கிட்ட, "லீஷனோடைய மேனேஜர் எங்க? அவன் எங்கன்னு?" கேட்கிறா. அத கேட்டதும் அவர், "என்ன நீ லீகன பத்தியா கேட்கிற? லீகனுக்கு உடம்பு சரியில்ல. அவன் வரமாட்டான்னு" சொல்றாரு. அத கேட்டதும் சேயோன் என்ன ஆச்சுன்னு கேட்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல லீஷன் அவனுடைய முகத்தெல்லாம் மறைச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அதே நேரத்துல சேயோனும் அங்க இருக்கவங்க கிட்ட, "நான் லீகன பார்க்கணும். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு?" கேட்கிறா. அதே நேரத்துல லீகன் அங்க வந்து அங்க இருக்கவங்க கிட்ட, "என்ன உண்மையாவே நான் அவ்ளோ ஹேண்ட்ஸமாவா இருக்கேன்னு?" கேட்குறான். நெக்ஸ்ட் சீன்ல ஷேயங்க காமிக்கிறாங்க. அப்ப லீஷன் ஸ்பீடா வந்து ஜெயமோட ஆஃபீஸ்லோடைய டெஸ்க்கு கீழ மறைஞ்சிடுறான். அத பார்த்ததும் ஜெயம், "நீங்க என்ன பண்ற? ஸ்பீடா வெளிய வான்னு" சொல்றா. லீஷன் கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, லீஷனுடைய ஃபேன் அங்க வந்து லீஷன கூப்பிடுறா. அத பார்த்ததும் ஜெயம்க்கு இதனால தான் அவன் மறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு லீஷனுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. அவங்க 2 பேரும் வெளிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு லீஷனுடைய கைய புடிச்சிட்டு இருக்கா. அத பார்த்ததும் லீஷனுடைய மைண்ட்ல, "இவ எப்பதான் என்னுடைய கைய விடுவான்னு" சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அதே நேரத்துல சேயோன் லீகன் கிட்ட பேசிட்டு இருக்கா. பேசிட்டே இருக்கும்போது, "உனக்கு தெரியுமா? நான் உன்னுடைய எவ்வளோ பெரிய ஃபேனுன்னு" சொல்றா. அத கேட்டதும் லீகன், "ஓ! அதுதான் விஷயமான்னு" சொல்றான். சேயோன், "என்ன நம்ம ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணோம்னு உனக்கு தெரியாதான்னு?" கேட்கிறா. லீகன், "இல்ல எனக்கு தெரியாதுன்னு" சொல்றான். அத கேட்டதும் சேயோன், "அப்போ உனக்கு என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி கூட தெரியாதுன்னு" சொல்லிட்டே இருக்கும்போது, லீகன் ஹெல்த் கண்டிஷன பத்தி நெறைய அட்வைஸ் குடுத்துட்டு இருக்கான். திரும்பி பார்க்கும்போது, சேயோன் அவளுடைய ஃபேன்ஸ்க்கு சைன் போட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல அவங்க போனதுக்கப்புறம், அவ ஒரு ராக்கெட் எடுத்து லீகன் கிட்ட குடுத்து, "இது உனக்காக நான் தர கிஃப்ட். நீ கோல்ட் மெடல் வின் பண்ணதுக்கப்புறம் நீ கேம் விளையாட மாட்ட" தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம், "நீ லீஷனுடைய மேனேஜரா ஜாயின் பண்ணிட்ட. சரி நீ இத ஃபர்ஸ்ட்டு சொல்லு. உன்னுடைய மெடல் எப்படி நீ காணாம போட்டன்னு" சொல்றான். அத கேட்டதும் லீகன், என்னுடைய மெடல் தொலைஞ்சிருச்சான்னு" சொல்றான். அப்போ அவனுக்கு பாஸ்ட் மெமரீஸ் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுல அவனுடைய மெடல் கீழ விழுறதாகவும், ஒரு சின்ன பொண்ணு அந்த மெடல் எடுக்க அந்த தண்ணிக்குள்ள போறா. அப்போ அவனுடைய மெமரி ஷிஃப்ட் ஆகி ஒரு பார்ட்டி ஹால்ல இருக்கான். அப்போ மேல அவனுடைய கோல்டு மெடல் இருக்கிறத பார்த்து அத எடுக்க ட்ரை பண்றான். இந்த மெமரீஸ்லாம் அவனுக்கு வந்து அவனுக்கு தலைவலி வந்து பார்க்லயே விழுந்துடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஜியோங்க்கு கால் வருது. ஜியோங்க்கு எல்லாமே தெரிஞ்சிருது. அதே நேரத்துல பாங் லீகனை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜெயோங் வந்ததும் லீகன் எப்படி இருக்கான்னு கேட்குறான். லீகன் நல்லா தான் இருக்கான். ஜெயோங் சொன்னதும் பாங், "இல்லை நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது. அவனை ரீயூனியன் பார்ட்டிக்கு போன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது. இது எல்லாமே அதனால தான் நடந்துச்சு. இதுக்கு எல்லாமே நான் தான் ரீசன்" சொல்கிறான். ஜெயோங் இல்லைன்னு சொல்கிறா. அதே நேரத்தில் ரீயூனியன் பார்ட்டியை காமிக்கிறாங்க. அப்போது ரீயூனியன் பார்ட்டியில் அங்கே இருக்க கிறிஸ்மஸ் ட்ரீல லீகனுடைய மெடல் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அந்த மெடல் எடுத்ததும் லீகன் ஸ்பீடாக வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட, "இந்த மெடலை யார் வச்சான்னு?" கேட்குறான். அங்கே இருக்கவர், "அந்த பொண்ணு தான் வச்சுட்டு போனா. அந்த பொண்ணு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கான்னு" சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் லீகன் ஸ்பீடாக அந்த பொண்ணை தேடி அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு போகிறத பார்த்து, "என்கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபேஸை திருப்பிட்டாங்க. நீ மட்டும்தான் எனக்காக இருந்த. உனக்காக மட்டும்தான் இத்தனை நாள் நான் உயிரோடு இருந்தேன்னு" சொல்லி ஃபாலோ பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு ஸ்பீடாக வந்து காரில் ஒருத்தரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அது வேறு யாரும் கிடையாது, லீஷன் தான். அதை பார்த்ததும் லீகன் ஃபுல்லாக உடஞ்சு அழுதுகிட்டே பொங்கு கால் பண்ணி, "முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு" சொல்கிறான். அதை கேட்டதும் பொங், உன்னுடைய லவ்வரை நீ மீட் பண்ணியான்னு கேட்குறான். லீகன், "நான் மீட் பண்ணேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ணேன். ஆனால் இன்னொருத்தன் என் ஃபர்ஸ்ட் லவ் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான். அவன் ஆனால் வேறு யாரும் கிடையாது. அது என்னுடைய தம்பி தான். என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் என்னை விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நான் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே கிடையாதுன்னு" சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பொங்க காமிக்கிறாங்க. பொங்க சொன்னதும் ஜெயம்க்கு எல்லாமே புரிஞ்சிடுது. ஏன் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவனுடைய பேட் மெமரியாக மாறிச்சுன்னு.
அந்த பொண்ணை அவன் ஷின் கூட பார்த்ததால தான் எல்லாமே பேட் மெமரியாக மாறுச்சுன்னு தெரியுது. அதை கேட்டதும் அவள் லீகனை பார்க்க உள்ள வரா. அப்போது லீகனுடைய அம்மா இருக்கிறத பார்த்து லீகனுடைய அம்மா ஜெயோங் கிட்ட, நான் என்னுடைய பையனுடைய ஸ்டெப் மதர் மாதிரி இருக்கு, என்னுடைய பையன் முன்னாடி என்னால் அழக்கூட முடியல, நான் ஏன் அழுத நிறுத்திட்டேன் தெரியுமா, ரொம்ப நாள் முன்னாடின்னு சொல்லி பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்போது லீகன் அவங்களுடைய காரை ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது லீகனுடைய அம்மா அழுதுட்டே அங்கேருந்து போகிறாங்க. அதை யோசிச்சு பார்த்து அந்த நாளுக்கு அப்புறம் நான் அழுத நிறுத்திட்டேன். ஏன்னா நான் வீக் ஆகிட்டேன்னா என்னுடைய பசங்களும் வீக் ஆகிடுவாங்க. உனக்கு இன்னொன்று தெரியுமா, அவன் ஹேண்ட் ட்ரைவர்லேருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. பாஸ்ட்டில் லீகனுடைய பாட்டி நிறைய ஃபுட் அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஃபுட்டு எல்லாமே எடுத்து அவங்க லீஷனுக்கே கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்ததும் லீகனுக்கு டென்ஷன் ஆகி லீஷனுடைய ஃபுட்டை வாங்கி அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனால் திரும்பவும் லீகனுடைய அம்மா எடுத்து லீஷன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்து அவன் டென்ஷன் ஆகி அந்த ஃபுட்டை எடுத்து, இது எல்லாமே எனக்கு தான் பாட்டி, எனக்கு தான் அனுப்பியிருக்காங்க, இதை நான் யாருக்குமே தரமாட்டேன், இதை எடுத்துக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் அவங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இது உந்தா இருந்தாலும் நீ ஷேர் பண்ணி தானே சாப்பிட்ணும், அதே நேரத்தில் என்ன பிஹேவியர் இது, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ எதுவும் பண்ணல உனக்கு தெரியலையா, அப்படி இருந்தால் இது எல்லாமே உன்னுடைய தம்பிக்கு தான் சொந்தம், ஏன்னா நீ அவனால தான் இங்கே நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லீகனுக்கு டென்ஷன் ஆகி, உங்களுக்கு தெரியுமா ஸ்கூல்லையே என்னை புள்ளி பண்ணாங்கன்னு, எல்லாமே லீஷனால தான், அவனுடைய அண்ணனா நான் இருக்கிறதால தான் எல்லாருமே என்னை புள்ளி பண்ணாங்க, அவனுடைய பேர் வச்சு தான் என்னை புள்ளி பண்ணாங்க, ஏன்னா லீஷன் கிட்ட எல்லாமே இருக்குது, என்கிட்ட இல்லை, எல்லாரும் அவனையும் என்னையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஷின் கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட எதுவுமே இல்லை, உங்களுக்கு தெரியுமா நான் என் பேக்கில் ஏன் எப்பயுமே அம்ரலா வச்சுருக்கேன்னு, ஏன்னா மழை வந்தால் எனக்கு அம்ரலா கொடுக்க யாருமே கிடையாது, ஆனால் மழை வந்தால் ஷின்க்கு அம்ரலா கொடுக்க எல்லாருமே இருக்காங்க, நீங்கள் கூட இருக்கீங்க, அவன் எல்லாமே என்கிட்டேருந்து எடுத்துட்டான், என்னுடைய ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவன் என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போகிறான். அப்போது ஷின்னோடைய அம்மா ஸ்டாப் பண்ணி, ஒரு அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ லீகன் திரும்பி, நீங்கள் என்றைக்குமே லீகனுடைய அம்மாவாக இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக அங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் அவங்க ஜெயோங் கிட்ட சொல்லிவிட்டு, அவன் அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி என்னுடைய பையன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவான்னு, ஆனால் அவன் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நான் என்றைக்குமே லீகனுடைய அம்மாவாக இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்க ஜெயோங் கிட்ட இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னால் திரும்பவும் லீகனுடைய அம்மாவாக இருக்க சான்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜெயோங் பொறுமையாக அவள் டெஸ்ட் பண்ண அனிமல்ஸ் எல்லாம் புதைச்சி வச்சுருக்க இடத்துக்கு வந்து நிற்கிறா. அப்போ அவள் இதுக்கு முன்னாடி லீகன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அமைதியாக அதே இடத்துல நின்று யோசிச்சுட்ருக்கா. அதே நேரத்தில் லீஷன் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. லீகன் டக்குன்னு முடிச்சு பொறுமையாக அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு டென்னிஸ் கோர்ட் கிட்ட வந்து அந்த இடத்துல நின்று அவன் எதையோ யோசிச்சு அழற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ ஜெயோங் வந்ததும் அவன் ஸ்பீடாக அவனுடைய கண்ணீரை மறைக்கிறான். அதை பார்த்து ஜெயோங், என்ன ஒரு பையனாக இருந்து என் முன்னாடி அழறன்றதால உனக்கு எம்பாரசிங்காக இருக்கான்னு கேட்குறா. அதை கேட்டதும் லீகன், இல்லை என்னால் இதுக்கப்புறம் டென்னிஸ் விளையாட முடியாதுன்றத நான் யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டதும் ஜெயோங், நான் சொல்கிறத கேளு, டென்னிஸாக இருக்கட்டும், உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கட்டும், எதையுமே உன்னால் ரீஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்கிறா. இவங்க பேசிட்டே இருக்கும் போது லீகன் ஸ்பீடாக அவனுடைய ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த பாலை பிடிக்கிறான். அதை பார்த்ததும் ஜெயோங்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஏன்னா அவன் அவனுடைய ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணியிருக்கான்னு. அதை பார்த்ததும் ஜெயோங்க்கு இவன் பொறுமையாக அவனுடைய 10 வருஷ பேட் மெமரிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறா. லீகன், என்னுடைய மெமரிஸ் திரும்ப வருமானு கேட்குறான். அதை கேட்டதும் ஜெயோங், அது வரலனா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ சொன்னது கரெக்டு தான், உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் நான் தான் சொல்கிறா. நெக்ஸ்ட் சீனில் லீஷன் கிட்ட போலீஸ் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பொண்ணு ஜெயங்கோடைய வீட்டுக்கு வரா. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் ஷிண்டு. பாய் பாய்.